நம்ம மனசு அலைப்பாஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளால் அமைதியாக ஒரு டெசிஷனை எடுக்கவே முடியாது. நம்மளால் நினச்ச விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாது. அப்போ அந்த மனசு அப்படியே தடுமாறுது, பதட்டப்படுது, என்னால் எனக்கு கவனிக்கவே முடியல, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மனசு அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது இல்லையா, ஃபாஸ்ட்டாக திங்கிங் தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. அப்போ அந்த மனசை அமைதிப்படுத்தணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா அந்த ட்ரெயினோட வேகத்தில் எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. இதே இந்த ட்ரெயின் ஸ்லோ ஆகும்போது தான் என்ன இருக்குது சுற்றின்னு நம்ம பார்ப்போம். அதுபோல தான் நம்ம மனசை அமைதிப்படுத்தும் பொழுது தான் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு என்ன தேவைகள் இருக்குதுன்னு நமக்கு தெளிவாக உணர முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கவும் முடியும். நமக்கு தெளிவு வேணும். எப்படி இந்த மனசை அமைதிப்படுத்தலாம்னா, ஏதாவது ஒரு ஜபம், நாம ஜபம், இறைவனோட ஜபத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. மனசு உங்களுக்கு அவ்வளோ அமைதியாக மாற ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்.